பாஜக பல வகையில தமிழ்நாட்டில் வந்து காலூன்ற நினைக்கிறாங்க. அதுல ஒரு கருவியா விஜய் அவர்கள் இருக்காரோ அப்படின்ற தொனியில எதன் அடிப்படையில சார் அப்படி சொல்லி இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல என்ன நிரூபணம், சில விஷயங்களை நிரூபிக்க முடியாது, உணர முடியும். நான் நிச்சயமா உணர்றேன். RSS ஆல அழைத்து வரப்பட்டவர் தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த வழியை வேணாலும் தேர்ந்தெடுத்தா அவன் தீவிரவாதியத்தை தாண்டிய பயங்கரவாதி. மகாத்மா காந்தியை கொண்டதுதான் நம்ம இந்திய வரலாற்றினுடைய தொடக்கம். அவங்களுக்கு விஜயை இயக்கிறதோ மாட்ட வைக்கிறதோ சரியான தருணத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க. நெய்வேலியில் ஒரு முறை ஒரு வருமான வரி துறை அவங்களை சந்திச்சு சென்னை வரைக்கும் அவங்க வண்டியிலே அழைத்துட்டு பேசிட்டு வராங்கல்ல. என்னை சுற்றி ஒரு மக்கள் இருக்காங்க, ஓகே இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூட போகலாம். நீ நல்லது செய்வேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ இது வரைக்கும் நான் உன்னை பார்த்து ஆராதிச்சது நல்லா பாடுற, நல்லா ஆடுற, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல நடிக்கிற, எனக்கு பிடிச்ச படமா நல்ல டேரக்டர் தேர்ந்தெடுத்து நடிக்கிற, அதான் எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ நல்லவன்னு எனக்கு எப்படி தெரியும்? தாவேக்கால காங்கிரஸ் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது தாவேக்கா கூட்டணியில காங்கிரஸ் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு போயிருக்கு. அவங்களே அவங்க அழிச்சுக்கணும்னு தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இதை நீங்களும் நான் எப்படி தடுக்க முடியும்? ஜனநாயகன் படத்தோட வெளியீடு சம்பந்தமா இது வந்து பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பண்ற ஒரு சதி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல இருந்தோ நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்கள் தரப்புல இருந்தோ வைக்கப்படுது. விஜய் வந்து இது வரைக்கும் அவருடைய பேச்சு, உடல் மொழி, செயல்பாட்டை வச்சு நான் சொல்றேன், விஜய் ஒரு கோழை. அதான் சொல்றானே, கட் அவுட் வச்சிருப்பான், படம் போடல, எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்கிறான். விஜய் மேலதான் அவ்வளவு ஆத்திரமும் வருது. தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்காரு, எப்படி பேச விட்டுட்டு இருக்காரு. என்ன ஒரு படம் சென்சார் ஆகலன்னா அதான் அவன் பிரச்சனையா? அவங்க பார்த்து ரசிச்ச நடிகருடைய கடைசி திரைப்படம் நான் நம்பல. என் மனைவி சொல்றாங்க நேற்று வந்து 3000 ரூபான்றது சாதாரண விஷயம் இல்ல, அப்படிப்பட்ட காசை போய் உன்னை பார்க்குற ஒரு சினிமா ஷோவுக்கு என்ன 2 நாள் கழிச்சு பார்த்தா அதே 150 ரூபா தானே. அவன் எவ்வளவு ஆசையில் போய் பார்க்கறான். அவன் ஆசையை தூண்டி அதுல கொள்ளடிச்சு தானே நீ காசு எடுத்துட்டு பணம் என்னங்க பணம்னு நான் வந்து மேடையில பேசினார்ல, இவர் எவ்வளவு போலின்றது எனக்கெல்லாம் தெரியுது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரமில் January 9 to 12. Click the link below and register. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம யாரோட பேச இருக்கிறோம் அப்படின்னா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம் லியோ. இசையமைப்பாளர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறேன், பட் இருந்தாலும் முதல் கேள்வி அரசியலா இருக்கு. கண்டிப்பா ஏன்னா உங்களுடைய தொடர்ச்சியா நீங்க தைரியமா ஒரு இடத்துல ஒரு வாய்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுடைய கருத்தை எந்த ஒரு சமரசமும் இல்லாம பதிவிடுறத நாங்க பார்த்து வரோம். அண்மையில நடிகர் விஜய் அவர்களை பற்றி ஒரு பதிவு இருந்தது, கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் டிசம்பர் நினைக்கிறேன், அந்த டிசம்பர் அந்த எண்ட்ல ஒரு விஷயத்த பதிவிட்டு இருந்தீங்க. என்ன அப்படின்னா, நான் ஏன் விஜயை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரைட்டப் ஒன்று போட்டிருந்தீங்க. அதில் குறிப்பாக 2 விஷயங்கள் நான் பார்க்குறேன். அதில் முதல் விஷயமா நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, பாஜக பல வகையில் தமிழ்நாட்டில் வந்து காலூன்ற நினைக்கிறாங்க. அதில் ஒரு கருவியாக விஜய் அவர்கள் இருக்காரோ அப்படின்ற தொனியில் அதில் ஒரு அந்த இதில் பதிவிட்டிருந்தீங்க. எதன் அடிப்படையில் சார் அதை அப்படி சொல்கிறீங்க? ஒருத்தருடைய பேச்சு, உடல் மொழி, செயல்பாடுகளை பார்த்து சில விஷயங்களை சொல்லுவோம். இது விஜயை பற்றி மட்டுமோ அரசியலை பற்றி மட்டுமோ இல்லை, நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சவங்களோ, நண்பர்களோ, தொழிலில் இருக்கவங்களோ, நம்ம கூட ஆஃபீஸில் அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களோ, அவன் கூட சேர்ந்து இருக்கிறான், அவன் சொல்லி தான் இவன் இதை செய்கிறான்லாம் பல விஷயங்கள் நம்ம அனுமானம் பண்ணுறோம்ல. அதுக்கு நிரூபணம் கிடையாது, நம்ம போய் சொல்ல முடியாது. இப்போ பிஜேபி ஒரு ஆளை அனுப்பி, விஜய் சார்பில் வந்து ஒரு ஆளை அனுப்பி அவங்க ஒரு இடத்துல உலகத்தில் எங்கேயோ சந்திக்கிறத போய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயங்களை விளங்கிக்க முடியும், உணர முடியும். இந்த இயக்கத்தினால இவங்களோட சேர்ந்தனால தான், அவங்க இயக்குறதுனால தான் இப்படி ஒருத்தன் நடந்துக்கிறான், ஒருத்தன் பேசுகிறான்றது அந்த அடிப்படை தான். இதை யாராலையும் நிரூபிக்கவே முடியாது. ஒரே வழி, நான் எப்படி ஒரு தார்மீக அடிப்படையில் உரிமையோட ஒருத்தரை எப்படி கேட்க முடியும்னா, சரி இவ்வளோ குற்றச்சாட்டுகளை நான் சொல்கிறேன், இல்லை என்ன மாதிரி இருக்கவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் வாக்காளர்கள் பார்வைதான், அப்போ நான் அரசியல் கருத்து சொல்கிறேன்னே ஒழிய அது உங்களுக்கு தான் அரசியல், எங்களுக்கு சமூகம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களை மாதிரி இருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், இந்த மண் நம்ம நினைச்ச திசையில் பயணித்து போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்மலாம் சொல்கிறோம். இப்போ நான் விஜய்கிட்ட என்ன கேட்பேன், இவ்வளோ நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் எது ரொம்ப உயர்வாக வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ, அதாவது கடவுள் நம்பிக்கை, கடவுளோ இல்லை அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை உங்களோட மனைவியோ உங்களுடைய மகனோ மகளோ யாரோ ரொம்ப நீங்கள் வந்து அவ்வளோ நேசிக்கிறீங்களோ நம்புறீங்களோ அவங்க மேலே ஒரு சத்தியம் சொல்லுங்கள்.
ஐயையோ இவர் சொல்றதெல்லாம் போய் இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதுக்கு உண்மைக்கும் தொடர்பே கிடையாது, அவ்வளவும் போய் எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு அவர் சத்தியம் பண்ணி சொல்லட்டும். இது வந்து தார்மீகமா தான் கேட்க முடியும். இப்ப நீங்க கேட்கறீங்கல்ல என்ன நிரூபணம், சில விஷயங்களை நிரூபிக்க முடியாது, உணர முடியும். நான் நிச்சயமா உணர்றேன். அவர் RSS அழைத்து வரப்பட்டவர், பிஜேபியால இயக்கப்படுபவர்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்ல. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து விஜய் அவர்கள் மீது ஒரு அவதூறு பரப்பிய ஒரு கூட்டமா அந்த RSS இருக்கட்டும், பிஜேபி சைட்ல அந்த தரப்புல இருந்து தொடர்ந்து கூட்டமா அவர் மேல அவதூறு பரப்பியதா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணதா இருக்கட்டும், அப்படி இருந்த பாஜக விஜயோடைய அந்த ஒரு வார் வந்து இப்போ எதனால இந்த இடத்துல இப்படி முடியுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? எந்த அடிப்படையில்? இல்ல அவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய கொள்கை ரீதியாவோ மனசாட்சிப்படியோ செயல்படுற கூட்டம் இல்ல. அவங்களுக்கு அன்னன்னைக்கு எது சாதகமா இருக்கணும். இது வந்து அரசியல்வாதிகள், அதாவது ஒரு கட்சியா பிஜேபி அப்படின்னு நினைக்கும். RSS வந்து 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகளை திட்டமிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு கட்டத்துல இந்தியால எல்லா உயர்நிலைகள்லயும் முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல, நிர்வகிக்கிற இடத்துல RSS காரன் தான் இருக்கணும்னு திட்டமிட்டு செயல் பண்ணாங்க. இப்ப நம்ம நீதிமன்ற தீர்ப்புகள் வரும்போதெல்லாம் பாக்குறோம்ல, அவங்க சொன்னது இதானே, எல்லா இடத்துலயும் நம்ம தான் தீர்மானிக்கணும். ஒரு முடிவு நம்ம சொன்னோம்னா அது நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி ஆட்கள் இருக்கணும். இப்போ உயர் பணிகள்ல எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி தீர்மானிக்க இடங்கள்ல இவர்கள் தான், பிராமணர்கள் தான் அதிகம் இருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம்லாம் சொல்லுது. அதிகம் இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்காங்க, மற்றவர்களுக்கு இந்த மாதிரி இடமே இல்லைன்னு சொல்றாங்களே. இதுதான் அவங்க இலக்கு வச்சிருந்த இடம், அதை அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு இப்ப நீங்க கேட்டீங்களே, முதல்ல எதிர்த்தாங்களே இப்ப ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களேன்னு, அவங்களுக்கு எது சாதகமா தேவையா இருக்குதோ அதை எந்த சமயத்துல எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. கொள்கை அற்றவர்கள். கொள்கைன்னா இப்ப அவங்களுக்குன்னு ஒரு தீவிரவாத கொள்கை இருக்கு. தீவிரவாதம்னு உடனே அதை தவறா நினைக்க கூடாது. இப்ப நாங்கெல்லாம் இசை தீவிரவாதிகள் தான். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அதையே நம்பி அதே பிடித்து போய் எந்நேரமும் அதே சிந்தனையாகவும், எப்படியாவது இப்போ நான் இசையமைப்பாளர் ஆகணுன்ற உறுதியோட 17-18 வயசுல தீர்மானிச்சு ஒரு 38-39 வயசுல வந்து நான் ஆகிறேன் இல்லை. அந்த மாதிரி இது ஒரு தீவிரமா ஒரு கொள்கையில முன்னேறி நம்பி செல்றவங்களுக்கு தீவிரவாதிகள்னு சொல்லலாம். இவங்க வந்து அதையும் தாண்டிய தவறான இதுல சொல்றப்படுகிறோம்னா பயங்கரவாதிகள். தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த வழியை வேணாலும் தேர்ந்தெடுத்தா அவன் தீவிரவாதியத்தை தாண்டிய பயங்கரவாதி. ஒருத்தனை அடிக்கிறதுக்கோ தாக்குறதுக்கோ மன ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ உடல் அளவுலையோ தாக்கி கொல்றதுக்கும் போவாங்க. கோட்ஸே மகாத்மா காந்தியை கொன்னது தான் நம்ம இந்திய வரலாற்றினுடைய தொடக்கம். இந்த பயங்கரவாதிகளுடைய முகத்திரை கிழிந்தது. அதுக்கு பிறகு பாபர் மசூதியை இடித்தது, தேவாலயங்களை இடிக்கிறது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்து தாக்கி அவங்களையெல்லாம் அந்த நாட்டை விட்டு போ, இல்லை இதை பற்றி பிரசங்கிக்கிறத நிறுத்து, அறிவிக்காத, இப்படியெல்லாம் பண்ணுற பயங்கரவாதத்தை அவங்க மட்டுமே பண்ண முடியும். அவங்களுக்கு விஜயை இயக்கிறதோ மாட்ட வைக்கிறதோ சரியான தருணத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க. நெய்வேலியில் ஒரு முறை ஒரு வருமான வரி துறை அவங்கள சந்திச்சு சென்னை வரைக்கும் அவங்க வண்டியிலே அழைத்துட்டு பேசிட்டு வராங்கல்ல, அங்கே இது உருவானதுன்னு பின்னாடி நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு இப்போதான் தெரியும். நான் அதை வச்செல்லாம் சொல்லலை. அதை தீவிரமாக அரசியலை பின்பற்றுகிறவர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். அப்போதான் இவர் வந்து அந்த இடத்துல இவர் அது மிரட்டப்பட்டாருன்ற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். நீ ஒரு கட்சி ஆரம்பி எல்லாம் பண்ணு, நீ ஒன்றும் ஒரு பைசா செலவழிக்க வேணாம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்கிறத அவங்க சொல்லும் பொழுது, அப்போ நான் வெளியிலேருந்து ஒரு சாதாரண குடிமகன் நான் பார்த்ததும் இதுவும் அப்போ சரியாக வருதுன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டு. ஓகே சார், நான் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதே பதிவில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. விஜய் அவர்களை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆதரவு மனநிலையில இருந்து தான் நீங்க ஏத்துக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல அது மாறியதாகவும் நீங்க பதிவிட்டுருந்தீங்க. எந்த பாயிண்ட்ல சார் அது பிரேக் ஆகுது? அதாவது நான் எப்போ அந்த ஆதரவு மனநிலை வந்துச்சுன்னா, நான் ரொம்ப எனக்கு அவர் மேலே இறக்கம் வந்தது. சினிமாவை விட்டுட்டு நடிப்பை விட்டுட்டு நான் உங்களுக்காக வரப்போறேன் அரசியல் சொன்னோன்னே எனக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன இவ்வளோ உயரத்தில் நம்பர் 1 நியூமரோ 1 அந்த இடத்துல இருக்க ஒருத்தர் இவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு பேரும் புகழும் செல்வாக்கோடு இருக்கவர் எப்ப அரசியலுக்குன்னு வந்த உடனே அவருடைய ரசிகர்கள் 2ஆ பிரிவாங்கல்ல. இது வரைக்கும் அவரை நேசித்தவர்கள், அவருக்கு ஆதரவு கொடுக்க போகிறவர்கள், இது வரைக்கும் அவரை நேசித்தவர்கள் ஆனா வெவ்வேறு கட்சி பின்புலம் இருந்தவர்கள். தலைவர் அவங்களுக்குன்னு சீமானை பிடிக்கும், அவங்களுக்குன்னு உதயநிதியை பிடிக்கலாம், ஸ்டாலினை பிடிக்கலாம், கலைஞர் கருணாநிதியை வாரிசா வந்தவங்களா இருக்கலாம் அவரை ரசித்து. அதே மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாளர். அப்ப இவங்க ரசிகர்கள் அப்படியே ஒரு பெரும் பகுதி பிரிஞ்சு போவாங்கல்ல. அதெல்லாம் இருந்தும் பணத்தையும் புகழையும் அவர் ஒரு அட் ரிஸ்க்னு சொல்லுவோம், கீப்பிங் இட் அட் ஸ்டேக், இதுக்குள்ள வராருன்ற பரிதாபம் எனக்கு வந்து, அப்ப ஏதோ உண்மையாலுமே இந்த மனுஷன் ஒன்று பண்ண நினைக்கிறான் அப்படின்ற நம்பிக்கை நானா இதெல்லாம் யூகம் பண்ணிக்கிட்டது தான். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு நாடகம் நடந்ததெல்லாம் பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த சமயத்துல தான் அது கூட எனக்கு இல்லை, அதுக்கு பிறகுதான் எனக்கு பல தகவல்கள் தெரிஞ்சது. இப்படி நம்பி அவரை வரவேற்று ஆதரிக்க ஒரு நல்ல ஒரு மனநிலையோட நான் காத்திருந்தேன்.
அவருடைய முதல் மாநாடுல அவர் பேசின உடனே தெரிஞ்சு போச்சு இவர் போலி என்பது. அவர் மனசுல அரசியல் மக்கள் சேவைன்ற எண்ணமோ அவர்களுக்கு சேவை செய்யணும்னு இதை விட்டு வந்தவரோ அல்ல. மிகப்பெரிய சதிகளோடு மற்றவங்க யாரோ இயக்கி விட்டு இவருக்கு ஆசை காட்டி நயவஞ்சகமா ஏமாத்தி இவர் அதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இவருக்கு மனசுல கூட அரசியல் இல்லை, மக்களை பத்தியும் புரிதல் இல்லைன்னு அவர் பேசுற ஒவ்வொரு வரியிலையும் தெரிஞ்சுது. கண்மூடித்தனமா திமுகவை தொடர்ந்து எதிர்க்கிறதும் அது இல்லையே. மக்கள் பணிக்கு வரும்பொழுது அதை பேச வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க அந்த திமுகவை இன்னைக்கு திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நேர்மையான மக்கள் பணியை தேர்ந்தெடுக்கிற உண்மையான அர்ப்பணிப்போடு வருகிற ஒரு அரசியல்வாதியா இருந்தா பிறரை திட்ட வேண்டிய தேவையே இருக்காது. அந்த பண்பாடு அவருக்கு கொஞ்சம் கூட, அந்த பண்பாடுன்றது நான் சொல்றது கெட்டிங் கல்ச்சர்டு. எதை செய்ய போறோமோ அந்த எண்ணத்துல சாரத்துல ஊறி போய் அதனுடைய தாத்பரியத்தை உண்மையாக விளங்கி கொண்டவனுக்கு இதே போல மலிவான மட்டமான வார்த்தைகள் எல்லாம் வர திமுக திட்டுறது. அதெல்லாம் இங்க பாரு, இது வரைக்கும் ஆண்டவர்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞர் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ இனிமே ஆளப்போகிற உதயநிதியோ இவங்கெல்லாம் அவங்க என்ன தெரியுதோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு செய்ய போறேன்னு பேசுவான்ல, அவன் தான் கன்ஸ்ட்ரக்டிவ். அல்ல சார், இப்போ ஆளும் கட்சி செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறது அப்படின்றது ரொம்ப நம்ம எல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்கோம்ல. இது வரைக்கும் என்ன தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு சொல்லுங்க. நீ என்ன இதை கவனிச்சிருந்தா அவருக்கு தெரியும்ல, எதுலையோ ஏதாவது சொல்லு. அவர் என்ன சார் இப்போ அந்த ட்ரக் கல்ச்சர் அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த பொதுப்படையா பேசிக்கிட்டே போறது இருக்குல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு நிகழ்வு நடக்குது, தமிழகமே அதிர்ந்து போகுது, உலகமே அதிர்ந்து போகுது. தமிழ் மொழி தெரியாத நாட்டுல இருந்து கூட இந்த மாதிரிலாம் உங்க பல்கலைக்கழக வளாகத்தில் இப்ப நடத்துதாமே, நமக்கே அதிர்ச்சி தானே. ஒவ்வொரு பயங்கரவாதிக்கு பின்னாடியும் ஒரு ஆள் பாதுகாவல் போட முடியுமா? அவன் யாருன்றது ஒரு செயலில் ஈடுபட்டு அவன் சிக்கும் போது தானே அவன் தவறானவன் தெரியுது. அப்ப எங்கெங்கெல்லாம் அவருக்கா நமக்கு தெரியாது. குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதானே இருக்கும். அதை யாராவது ஆதரிப்போமா? நம்மளோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு மனுஷனா இருக்கவன் குற்றம் நடந்துட்டா அது சின்ன திருட்டோ கொள்ளையோ கொலையோ ஒரு வழியில பேசிட்டே போகும்போது செல்போனை பிடிங்கிட்டு போறதோ செயினை அறுத்துட்டு போறதோ இல்லை இந்த மாதிரி பெரிய வன்புணர்வு பாலியல் குற்றங்களோ ஏதோ கொலையோ ஏதோ நடக்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம அதிர்ந்து போயிடுறோம். யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா எப்படி? நாட்களுக்கு தான் சார் இது நம்ம சொல்லிட்டு இருக்க போறோம். இப்போ என்னன்னா திருக்குறளை தொடர்ந்து கோட் பண்ணிட்டு இருக்கிற இந்த திமுக அரசு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படின்ற அந்த ஒரு திருக்குறளை அவங்க படிக்க மறந்துட்டாங்களோ சார்? இல்லைன்னா வருமுன்னர் காக்குறது தானே சார் அவசியம். இப்போ ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டிய அரசாங்கம் ரியாக்டிவா இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதானே சார்? இது ஒரு எச்சரிக்கை. அதான வள்ளுவர் சொன்னது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை நமக்கு தெரியும். அப்படி இதுவரைக்கும் காத்த எங்கேயாவது ஒரு நாடு எனக்கு காட்டுங்களா குற்றமே நிகழாத? சிங்கப்பூர்ல மிக குறைவான குற்றங்கள், சின்ன நாடு, அண்மையில தான் உருவாச்சு. 50 ஆண்டுகளாக தான் வளர்ந்து வந்து செல்ஃப் சஸ்டெயின்டா ஒரு எடுத்துக்காட்டு குட்டி நாடா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நகரம் தான் நாடு. இட்ஸ் அ சிட்டி கண்ட்ரி. இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு வேறுபாடுகள் உள்ளது பொருளாதாரத்திலையும் கல்வி நிலையிலையும் கலாச்சாரத்திலையும். இன்னைக்கு கூட அவங்க பேசுற மொழி என்ன நம்ம விளங்கிக்க முடியாத மலைவாழ் பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மலையை தாண்டி கீழே இறங்கி வந்ததில்லைன்னு கூட இப்ப நம்ம படிக்கிறோம்ல. அந்த இடங்களுக்கு மக்களை போய் பேட்டி காண்ப கூட முடியாது. விரோதுக்கு மாதிரி அடிச்சு விரட்டுறதும் ரொம்ப அதிகமா போனா இந்தியாவில் இந்த அந்தமான் போல அந்த தீவுகள்ல இருக்கிற மக்கள் இப்படியெல்லாம் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகள் உள்ள ஒரு சமூகம், குடியரசு சமூகம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இவ்வளவு பெரிய நாட்டுல நீங்க குற்றங்களை குறைக்கணும்னு போராடுவோம். அதுதான் நம்ம முயற்சி எடுக்க முடியும். ஆனா குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு நம்ம போராடுறோம். எந்த அரசும் போராடுவாங்க. அது ஒரு நல்ல இந்த மக்களை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். அது இல்லைன்னா கூட தன் பேர் கெட்டக்கூடாதுனாவது முயற்சி எடுப்பாங்கல்ல. குற்றம் நடந்தா நம்மளை இப்படி எல்லாரும் விமர்சிப்பாங்க எதிர்ப்பாங்கன்னு தெரியும்ல, அதுக்காவது முயற்சி செய்வாங்கல்ல. அந்த அடிப்படையில் ஒண்ணு பெண் பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து கலாச்சாரம்னா சரி, இந்த போதை மருந்து கலாச்சாரத்துக்கு பாதி காரணமே நான் இருக்கிற திரைப்படத்துறையும் ஒரு காரணம் தானே. இவர் போதையில தானே ஒரு பேராசிரியர் ஒரு பெரிய கதாபாத்திரம் பண்றாரு. இதே இவ்வளவு பேசுற விஜய் எம்ஜிஆர் எப்போ இவர் எம்ஜிஆர் கூட தான் ஒப்பிட்டுக்கிட்டே வராருல, அதுவே அவருடைய குழந்தைத்தனமான அரசியல் அறிவின்மையை காட்டுகிறது. இந்த அறிவின்மைன்றதை ரொம்ப கடுமையான சொல்ல எடுக்கக்கூடாது. லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் பாலிடிக்ஸ். இங்கிலீஷ்ல ரொம்ப பொலைட்டா இருக்கும். தமிழ்ல அரசியலை பற்றி புரிதல் இல்லாமைன்றதை நான் சொல்ல வரேன். எம்ஜிஆர் தன்னுடைய தான் சார்ந்திருந்த திராவிட கட்சியின் கொள்கைகளை திரைப்படம் மூலமா பரப்ப முடியும்னு அண்ணாதுரை அறிவுறுத்தின் பேரில் கலைஞரின் ஆதரவோடு பிறகு திரைப்படத்துல அரசியலங்குமரிய பட காலத்துல 50களிலேயே பாத்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடான்னு தன்னுடைய கொள்கைகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு படத்துல கெட்டவனா நடிச்சதில்லை. தண்ணி அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு நல்ல விதத்துல அவன் தான் நாயகனா இருக்க முடியும்ன்ற எடுத்துக்காட்டு நாயகனா திரைப்படத்திலேயே விளங்கி அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி அதன் காரணமாக முதல்வரானவர். நீங்க தண்ணி அடிச்சுட்டு வர பேராசிரியரா நடிச்சுட்டு போதை கலாச்சாரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்.
உங்களை ரசிக்கிறான்ல. இப்ப இதை அதை எதை வச்சு சொல்றீங்கன்னு என்ன நீங்க அதுக்கு படத்தை படமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு audience சொல்றது பேசுறாரு சார். எழுது. இன்னைக்கு அந்த பையன் ஏன் இவர் முதல்வர் ஆகட்டும்னு வரான்? இவனுக்கு என்ன அரசியல் தெரியும், அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு இவனுக்கு என்ன தெரியும்? பிடிச்சவர்ன்றனால அவர் என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறான்ல. அப்ப அவர் பண்றதை இவனும் பண்ணலாம்னு நம்ப மாட்டானா? இன்னைக்கு சொல்றால, என் பிள்ளை ஐசியூல கிடக்குறா, நான் இவர் அண்ணன் விஜய பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, நான் என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவர் நடிகரை பக்கத்துல பாத்துறணும். இந்த மயக்கத்துல இருக்கவன் அவர் பண்றதை ஏன் பண்ண மாட்டான்? அவர் பண்ணும்போது கைத்தட்டி ரசிக்கிறான்ல. தலைவரே அடிக்கிறாரு ஸ்டைல, நான் ஏன் அடிக்கூடாதுன்னு நினைச்சா 10 பேர்ல ஒருத்தன் கெட்டாலும் அதுக்கு நீ கெடுதலா இருக்கும். நீ எப்படி போத கலாச்சாரத்தை விமர்சிப்ப? நீ அந்த தூய்மையான எடுத்துக்காட்டா இருந்திருக்கணும். நான் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கல. அவர் தினமும் போதை மருந்து இல்லாம இந்த ஆளை வெளியே இருக்க சொல்லுங்கன்னு பார்ப்போம்னு நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனை இல்லை. அந்த தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையின் கொள்கைகளின் காரணமாக பொது நலத்தில் பொது வாழ்வில் அவன் தவறாக வெளிப்பட்டால் அதை நான் கண்டிப்பேன். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனை. சினிமா படங்கள் அப்படி காட்டாதீங்கன்னு அங்க காட்டினா என்ன ஒண்ணு ஆராதிக்கிறான். நீங்க தான் பாக்குறீங்கல்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல, 41 பேர் போய் சாவாங்களா ஒரு நடிகனை பக்கத்துல பாக்குறதுக்கு? அப்பவே தெரியலையா அவன் எப்படி அறிவு குருடானா இருக்கான்? யதார்த்தம் புரியாத உங்களை உயரத்தில் வைத்து ஆராதிக்கிற கடவுளை பாக்குற மாதிரி பாக்குற இடத்துல இருக்கும் பொழுது நீங்க ஸ்டைலா ஒரு விஷயம் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு, ஆனா வில்லன்ல அடிப்பாரு, இவரு தண்ணி அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு, ஆனா கெட்டவன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. எங்களை மாதிரி ஆட்கள் பாருல, தண்ணி அடிக்கிற நீயே கெட்டவன் தானே, சமூகத்துக்கு விரோதி தான் நாங்க நினைக்கிறோம். அப்ப இவன் என்ன நினைக்கிறான், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம யாரு நமக்கு எதிரி நினைக்கிறோமோ அவனை போய் தாக்கிக்கலாம். அப்போ போதை ஒரு எக்ஸ்கியூஸ் ஆயிடுது இல்ல. இதை பண்ணவர் இதெல்லாம் பேசக்கூடாதுன்றேன். ஓகே சார். இப்போ நீங்க குறிப்பிட்ட ஒரு திரைப்படம், இந்த மாஸ்டர் திரைப்படத்துல அவர் அந்த குடிச்சிட்டு வர ஒரு பேராசிரியரா வராரு. அதுலயே அவருக்கு ஒரு கேரக்டர் ஆர்க்கும் இருக்கு சார். அவர் நல்லவரா திருந்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதை மக்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸா எடுத்துக்க கூடாதா சார்? எது போய் மக்கள்கிட்ட சேரும்னு நமக்கு தெரியாதா? நல்லது எந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு 300 வருஷம் முன்னாடி பிறந்த புத்தால இருந்து, மகாவீர்ல இருந்து, இயேசு கிறிஸ்துல இருந்து, அதுக்கப்புறம் இந்த தத்துவ ஞானிகள்ல இருந்து, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. காந்திஜி சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் இருக்க வீட்டில் அவனோட சொந்த அப்பா சொல்ற வரைக்கும் அறிவுரை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாடு நல்லா இருந்திருக்கணுமே. உலகத்துல இந்தியாவில் ஒரு குற்றம் நடக்கக்கூடாது. நீங்க சொன்ன அண்ணா யூனிவர்சிட்டியோ கோவையில நடந்த வன்புணர்வோ ஒண்ணு கூட நடந்திருக்க கூடாது. எல்லாம் நல்லவங்களா இருக்கணுமே. நல்லது அவ்வளோ ஈஸியாக வேலை செய்ய அதில் எடுபடாது இல்லை. எல்லாம் அடிபட்டு வாழ்க்கையில் திருந்தி வர்றவங்க தானே. இப்போ நான் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன். என்னுடைய இளம் நாட்களில் நான் கல்லூரிக்கு கிளாஸ்க்கு கட் அடிச்சிருக்கேன். மாஸ் கட் அடிக்கிறதுக்கு நான் லீட் பண்ணுவேன். அப்போ எனக்கு அது பெரிய தேவையில்லாத விஷயம், படிப்பில் என்ன கவனம் செலுத்திருக்கலான்னு தோணுது. எல்லாருக்கும் அப்படி நடக்கும். இன்னைக்கு அவனுக்கு அவர் பண்ணது தெரிஞ்சிட்டாரோ, அதனால நம்ம தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்க மாட்டான். தண்ணி அடிக்கிறது பெரிய தவறு இல்லை. ஆனால் நம்ம கெட்டவனுக்கு எதிராக இருக்கணுன்ற மாதிரி என்னெல்லாம் வரலாம். ஒவ்வொருத்தனும் ஒரு விதமா பார்ப்பான். இப்போ நடிகர் வரான்னு சொல்லி போய் நான் போய் என்னுடைய பையனோ பொண்ணோ செத்தாலும் பரவாயில்ல, நான் போய் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு நிற்பேனா? ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு நான் நிற்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா புரிஞ்சுக்குவோம். அவன் சரியா தான் புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. தவறானவைகளை காட்டாதீங்கன்றேன். ஓகே சார். நீங்க சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்களுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி. இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வச்சுட்டே இருக்காங்க. நிறைய தரப்புல இருந்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது வருது. அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் இது அப்படின்ற மாதிரி. விஜய் அவர்கள் என்ன செய்யணும் சார் டு பொலிட்டிசைஸ் இந்த ஒரு மாபை எப்படி பொலிட்டிசைஸ் பண்றது அப்படின்றதுக்கு அவர் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும்? முதல்ல அவர் தேர்தல் அரசியல் இருந்து விலகணும். 2026 தேர்தலில் அவர் போட்டியிடணும். சிஎம் ஆகணுன்ற ஒரு கனவோட இருக்கிற. அதான் பாவம், அங்கதான் அவருடைய முதல் தவறே தொடங்குச்சு. நான் அவரு இதுக்கு தகுதி இல்லாதவர்ன்ற அடிப்படையில தான் நான் அவரை விமர்சிக்க தொடங்குறேன். இப்பவும் அதை தான் நான் தொடர்வதற்கு காரணம், இன்றைய சூழலில் அவருக்கு இருக்கிற மனநிலையில் அவருக்கு இருக்கிற அரசியல் புரிவின்மையையும் தெளிவின்மையையும் வைத்து அவர் தேர்தல் அரசியலுக்கு இப்போதைக்கு வரக்கூடாது. அரசியல் என்பது மக்கள் பணி. எலக்டோரல் பாலிடிக்ஸ் இருக்குது, சர்வீஸ் பாலிடிக்ஸ் இருக்கு. முதல்ல சர்வீஸ்ல தொடங்கினா எலக்டோரல் பாலிடிக்ஸுக்கு இதே மக்கள் உங்களை தன்னால் அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அவர் நேரடி அதிகாரத்துக்கு உதயநிதி மேல பொறாமை இருக்கும் என்னவோ. அவன் என்னோட வயது குறைவுதான் நினைக்கிறேன், சில ஆண்டுகள். அவன் ஒரு துணை முதல்வராக இருந்தா அடுத்தது அவர் தான் முதல்வர்ன்றது நமக்கு தெரியுது. வர்றான், நான் இவ்வளவு புகழை வச்சுட்டு எப்படி அடையாம இருக்குதுன்ற மாதிரி தெரியுது அவர் பேசுறது செயல்படுறதெல்லாம். எதுக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க உங்க நடிப்பு தொழிலை விட்டுட்டு இங்க வர்றது அந்த உயரத்துல இருந்து இன்னொரு உயரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோடைய, இறங்கி மக்களுக்கு பயனுள்ளவனா நான் ஒரு பயன்படுகிற அரசியல்வாதியா வாழணும்ன்ற எண்ணத்துல வரலன்றது தெரியுது. அதனால இவர் தேர்தலை விட்டு பாலிடிக்ஸ்ல 2 கோணங்கள், பரிமாணங்கள் இருக்கு. ஒன்னு எலக்டோரல் பாலிடிக்ஸ், இன்னொன்னு ஆக்சுவல் சர்வீஸ் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் என்பது மக்கள் பணி, மக்கள் சேவை. அதை இறங்குங்க.
ஊர் ஊரா போங்க. இதே இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி உங்களை பார்க்க துடிச்சிட்டு இருக்கானோ 10 தடவை உங்களை பார்த்துட்டானோ அடுத்த தடவை இப்படி உயிரை கொடுக்குற அளவுக்கு அலைய மாட்டான். அப்ப அவனையும் கூப்பிடுங்க, வாடா, நம்ம எல்லாம் வந்திருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய. நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சமூகம் பெருசா உயரும். உன் கல்வியிலையோ உன்னோட சுகாதாரத்திலயோ உன்னோட குடும்பம் மேம்படுறதுலயோ எங்க குறைபாடு இருக்குன்னு சொல்லு, அதுக்கு திட்டங்கள் தீட்டுவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து உழைப்போம். அடுத்த 5 ஆண்டுகள்ல நீயும் உயர்ந்து நிப்போம், உன் குடும்பம் உயர்ந்து நிற்கும், நம்ம தமிழ்நாடு உயர்ந்து நிற்கும்னு ஒரு 5-10 ஆண்டுகள் வேலை பார்த்தாரு வைங்க. அப்ப தன்னால முதல்வரை இவரை ஆக்கணும்னு சொல்லி நீயும் நானும் போய் நிப்போம். நான் நிச்சயமா நிப்பேன். அந்த இடத்துக்கு தான் அவர் வரணும்ன்ற. ஓகே சார். இப்போ ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படின்றது இருக்கு. அடுத்து ஒரு 5-10 வருஷம் அவர் வந்து எந்த ஒரு திரைப்படமும் நடிக்காம முழு நேரமா அந்த அரசியல்ல மட்டுமே இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கூட்டம் அவர் பின்னாடி இன்னும் இருக்கும்னு நினைக்க முடியுமா சார்? அண்ட் அவர் வந்து இந்த பின்னாடி இருக்க இந்த ஒரு கூட்டத்தை எப்படியா கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க சார். ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே சார்? ரொம்ப கரெக்டா சொன்னேன். இதுதான் அந்த உண்மை. அப்ப அந்த கூட்டம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே அந்த மயக்கத்தை வச்சு, சினிமா மயக்கத்தை வச்சு ஏமாத்தி அரசியல் அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிறது. அப்பவே அது ஒரு தவறான நோக்கம். அது ஏமாத்தணுன்ற அவசியம் இல்லையா சார்? அது வந்து இந்த என்னை சுத்தி ஒரு மக்கள் இருக்காங்க, ஓகே இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூட போலாமா சார்? நீ நல்லது செய்வேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ இது வரைக்கும் நான் உன்னை பார்த்து ஆராதிச்சது நல்லா பாடுற, நல்லா ஆடுற, ஸ்டைலா ட்ரெஸ் பண்ற, நல்லா டாலா அழகா இருக்கிற, நல்லா நடிக்கிற, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல நடிக்கிற, எனக்கு பிடிச்ச படமா நல்ல டேரக்டர் தேர்ந்தெடுத்து நடிக்கிற, அதான் எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ நல்லவன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நான் உன்னை தனி மனுஷனா பார்க்கல. நீ என்ன கல்யாணம் பண்ணியா, லவ் பண்ணியா, அவங்களோட சேர்ந்து வாழ்றியா வாழலையா, அப்பாவை மதிக்கிறியா மதிக்கலையா, அம்மாவை மதிக்கிறியா மதிக்கலையா, வீட்டுக்குள்ள நல்லவனா இருக்கியா, நீ எப்படி பழகுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நீ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொழுது போக்குற, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ என்னை என்டர்டெயின் பண்றவர். அப்ப நான் உன்னை பாக்குற எல்லா விதத்துலயும் எனக்கு ஒன்னே பிடிக்குது, முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நீ வந்து மனுஷனா வர முயற்சி பண்ற, என்னோட சமூகத்துக்குள்ள இறங்கி என்ன மாதிரி நீ வரணும்னு நினைக்கிற இல்ல, அப்ப நான் உன்னை இதெல்லாம் பார்ப்பேன். நீ நல்லவனா கெட்டவனா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, என்ன மாதிரி இது வரைக்கும் உன் நேரத்தெல்லாம் நீ வாழ்க்கையில செலவழிச்ச, மக்களை பத்தி சிந்திச்சியா, திட்டங்களை பத்தி சிந்திச்சியா, அரசியல்வாதிகளை பத்தி விமர்சிச்சியா, தவறான கருத்துக்களுக்கு எதிர்குரல் எழுப்பினியா, எதுவுமே செய்யல. நீ செய்யக்கூடியவன் அல்ல செய்யக்கூடிய அறிவு உள்ளவன், நோக்கம் உள்ளவன்றது எனக்கு எப்படி தெரியும்? அப்ப எனக்கு நீ அதை விளங்க வைக்கணும், புரிய வைக்கணும், நம்ப வைக்கணும்ல. அதுக்குதான் அந்த காலத்தை எடுத்துக்கான்ற. இப்ப பண்றது சினிமா மயக்கத்துல என்ன பின்பற்றுகிறவனை ஏமாத்தி அதே மயக்கத்துல கூட்டு வந்து இங்க பாரு அப்படியே எனக்கு வாக்கு போட்டு நான் உனக்கு தலைவன் ஆக்குவேன். அவன் செய்வான். என்ன பாவம், அவனுக்கு சிந்திக்கிற வயது இல்லை. அந்த தவிர அவர் பண்றாரு. தட்ஸ் a fraud actually. ஓகே சார். எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப தீவிரமா எழ ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் வந்து இப்போ அவங்களோட ஆதரவு வந்து திமுகல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கேள்விகள் வருது. ஏன்னா அங்க உள்ள இருந்து லைட்டா எதிர்ப்பு குரல்கள் எழுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு எழுது. அதே மாதிரி தாவேக்கால காங்கிரஸ் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதாவது தாவேக்கா கூட்டணியில காங்கிரஸ் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? பொதுவா காங்கிரஸ்ல வந்து பல பிரிவுகள் இருக்கும், ஃபேக்ஷன்ஸ். தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேக்ஷன், ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்ப 2 கருத்து, ஒன்னு சேரலாம் ஒன்னு சேரக்கூடாதுன்னு 2 அணியா இருப்பாங்க இல்லையா? சேரணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலா இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். எனக்கு ரொம்ப ஆழ்ந்த இந்த மாதிரி அரசியல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லை. இந்த கட்சி என்ன பண்ணுது, அந்த கட்சி என்ன பண்ணுது, யார் சரியா செயல்படுறாங்க, யார் தவறு பண்றாங்க, யார் இருந்தா இந்த சூழல்ல சிறப்பா இருக்கும், இவங்களோட அவங்க இப்ப கொஞ்சம் சிறப்பா இருக்காங்க, இவங்களோட அவங்க தவறு பண்றாங்க, இவங்க தகுதி உள்ளவங்க, இந்த பார்வை தான் என்னோடது. அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது நீங்க ஒரு வாக்காளனா திமுக கூட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வெளியேறணும், போய் தாவேக்காவோட விஜயோட இணையணும்னு நினைச்சா அவங்களே அவங்க அழிச்சுக்கணும்னு தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இதை நீங்களும் நானும் எப்படி தடுக்க முடியும்? காங்கிரஸுக்கு அழிவு காலம். அதற்கு விதைய போடுறதுக்குன்னே 2-3 பேர் இருக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி யாரோட ஆளு, எங்க இருந்து அனுப்பப்பட்டவர்ன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் அரசியல தொலைக்காட்சி விவாதங்களை பாக்குறவங்க, செய்தித்தாளை படிக்கிறவங்க, கண்ணையும் காதையும் சமூக ஊடகங்களை திறந்து வச்சிருக்கவங்களுக்கே விளங்குது, நல்லா தெரியுது. இப்படிதான் காங்கிரஸ் போக போகுதுன்னு அது யாரால தடுத்து நிறுத்த முடியும்? இழப்பு காங்கிரஸுக்கு தான், திமுகவுக்கு இல்லை. ஏன்னா திமுக செய்கிற திட்டங்களை மக்கள் பாக்குறாங்க. அதற்கு எதிராக விமர்சிக்கிறவர்களும் உண்டு. ஆனாலும் இந்த திமுக போயிட்டா யார் உள்ள வர வாய்ப்பு உண்டு அப்படின்றது மக்களுக்கு தெரியுது இல்ல. அப்படி சிந்திக்கிறவர்களும் அறிவுள்ளவர்களும் கொஞ்சமேனும் பொதுநல எண்ணம் உள்ளவர்களும் பொறுப்புள்ளவர்களும் திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க, என்னை போன்றவர்கள். அப்ப இழக்க போறது காங்கிரஸ் தானே. ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவு, ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு அவங்கள நினைச்சேன். திமுக ஓட்டு போடலைன்னா பாஜக தான் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் பரவல பல கட்சிகள்ல இருந்து எழுறத நம்மளால பார்க்க முடியுது. நாம் தமிழரா இருக்கட்டும், இல்ல தாவேக்காவா இருக்கட்டும், இந்த பூச்சாண்டி நீங்க எத்தனை டைம் காட்ட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்படி அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? இது கட்சி சொன்ன அந்த கருத்தை எடுத்துக்குவோம். யாரு சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்றதுலாம் அரசியல். என்ன சொல்றோமோ அதுக்கு எதிராக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் திமுக வரல, அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவா, திமுக இல்லைன்னா அதிமுக வாய்ப்பு இருக்கா,
அதிமுக கூட பாஜக கூட்டணியில இருக்கா, பாஜக தானே RSS, அப்ப அவங்க தானே ஆளுவாங்க. இதுல பூச்சாண்டிக்கு என்ன இருக்கு? இதானே உண்மை. எப்படி சீமான் ஆட்சிக்கு வர போறது இல்ல. இன்னைக்கு இருக்க சூழல்ல அவரால் 118 இடங்கள்லாம் வெல்ல முடியாது. அவர் ஒரு கூட்டணிக்கு போயிருந்தா அந்த வாய்ப்பு உண்டு. அப்ப அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கானா? விஜய்க்கு வாய்ப்பு இருந்தா இதே இந்த சிபிஐ இன்னைக்கு இந்த கரூர் வழக்கையும் சிபிஐ வழக்கையும் வைத்து அவருக்கு வருமான வரி இருக்கு, இடி இருக்கு. அவங்க தான் 4 தாதாக்கள் வச்சிருப்பாங்களே, அடியாட்கள் மாதிரி இல்லையா? எலெக்ஷன் கமிஷன், இடி, ஐடி, சிபிஐ, இந்த 4 வச்சு அதை வச்சு இவங்க தான் மறுபடியும் ஆள போறாங்க. இதுல பூச்சாண்டிக்கு என்ன இருக்கு? இதுதானே நிஜம். கொஞ்சம் அரசியல் இப்ப நான் சொன்ன மாதிரி வேடிக்கை பார்க்கறவங்களுக்கே விளங்குமே, அது உண்மைதானே. அதே மாதிரி திமுக அமைச்சர்கள்ட்டையும் இந்த மாதிரியான பல வழக்குகள் இருக்குதானே சார் செய்யுது சார். அதை வச்சு பாஜக உள்ள வந்துடாதா சார்? அப்படின்னா இந்நேரத்துக்கு இந்த 5 வருஷத்துல இவங்களுக்கு குடைச்சலை கொடுத்துருக்கணுமே. திமுகவுக்கு அவங்க என்ன ஆதரவா தருவாங்க? பாஜக எப்படா கவுத்தி அவங்களை விரட்டி விடலான்னு பார்த்துட்டு வழி தேடிட்டு இருக்கும் பொழுது முடிஞ்சா பண்ணிருக்கணுமே. சிக்கி இருக்கிற அமைச்சர்களும் உண்டு. ஆனா அது திமுகவுடைய ஒட்டுமொத்த கூடாரத்தை காலி பண்ணுமா, அந்த ஆட்சியை இழக்க வைக்கிற அளவுக்குன்னா முடியலையா? அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. மோடியும் ஷாவும் செய்யாத இந்த வேலைகளை அவங்க வந்து மற்றவங்க செஞ்சிட முடியும். அவங்க முயன்று பார்த்து இருப்பாங்க, முடியலன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். தாவேகா தரப்புல இருந்து விசிகாவுக்குமே அழைப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருந்தார் ஒரு இதுல. எனக்குமே என்னன்னா தாவேகால இருந்து அழைப்பு வருது அப்படின்ற மாதிரி. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இப்போ திமுக கூட்டணியை கொஞ்சம் கொஞ்சமா தாவேகா வந்து தன் பக்கம் இழுத்துக்க நினைக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் சார். ஏன்னா காங்கிரஸுக்கும் இந்த மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்போது விசிகாட்டையும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றத. தேர்தல் அரசியல்ல இது ரொம்ப சகஜம் தானே. இது இந்திய அரசியல் செட்டப்ல இந்த பாணியில இதெல்லாம் ரொம்ப சகஜம் தானே. ஒரு கூட்டணிகளை உடைக்கிறது தானே அரசியலே உங்களுக்கு. இப்ப நம்ம எலக்டோரல் பாலிடிக்ஸை பத்தி, தேர்தல் அரசியலை பத்தி பேசினா இதுதான் வியூகங்கள். நீ அங்க இருக்காத இங்க வா, உனக்கு அவன் 10 தந்தானே 12 தரேன் தானே கணக்கு. நம்ம சொல்றது இடங்களை. அந்த மாதிரி இது ஒன்றும் வியப்பு இல்லை. எல்லாரும் இப்படிதான் முயற்சிப்பாங்க ரொம்ப நாளா. அதுவும் இடையில இந்த ஆதவர்ஜனா எப்ப அதை கிளப்பி விட்டாரோ ஆட்சியில பங்குன்னு, அதுல இருந்து திமுக கூட்டணியில இருந்து அவங்க வெளியே கூட்டு வரணுன்றதுதான் பலர் முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே முதல்ல முயற்சி பண்ணாங்க, பிஜேபி பண்ணாங்க. இப்ப தாவேக்கு அழைக்கிறதுல ஒன்றும் பெரிய நான் புதுசா பார்க்கல. இதெல்லாம் ரொம்ப இயல்பா தான் நடக்குது. இப்போ என்னன்னா பாமக வந்து 2 இதா பிரிஞ்சிருக்கு. அன்புமணி அவர்கள் வந்து என்னன்னா அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னும் நாங்கள் கூட்டணி அறிவிக்கல, ஆனா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. எதுக்கான பதிலா சொல்றாரு அப்படின்னா, நீங்க திமுக அதாவது விசிகா இருக்கிற திமுக கூட்டணியில இடம் பெறுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா திருமாவளவன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா நான் திமுக கூட்டணி விட்டு விலகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா ஒரு அழைப்பு, இந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு பயங்கர ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள இந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறோம்? இப்போ ராமதாஸ் அவர்களை வந்து திமுக இழுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த இடத்துல? அதான் இதுல நீங்க சொன்ன அந்த நடைமுறை சிக்கல் இருக்கு. திருமாவளவன் ஒரு கொள்கை தலைவர். அவருடைய கொள்கைகள்ல உறுதியா இருக்கிறவர். அவர் அந்த நிலைக்கு திமுக கொண்டு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராமதாஸை உள்ள வரவழைத்து அந்த நிலைமைக்கு அவரை தள்ள மாட்டாங்க. அவர் ஒரு பலமான அணி உங்களுக்கு திமுகவுக்கு. அதுல பெரிய குழப்பம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். முன்னாடி மென்ஷன் பண்ண அந்த ட்ரக் கல்ச்சர் அப்படின்றது திமுக வந்ததுக்கு அப்புறமா அதிகரிச்சிருச்சு. அந்த என்னன்னா ஒரு சோஷியலாகவே நிறைய அந்த வயலன்ஸ் அப்படின்றது நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. நிறையா கொலையா இருக்கட்டும் இல்லை கொள்ளையா இருக்கட்டும், இந்த சம்பவங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சி அதிமுக தரப்புல இருந்தோ இல்லை மற்ற பிற கட்சிகள் தரப்புல இருந்தோ வைக்கப்படுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சார்? இந்த தற்போதைய திமுக அரசு வந்து இந்த விஷயங்கள்ல இன்னும் கெடுபிடியா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கலாம். டீலிங் வித் அன் அயன் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி ஜெயலலிதா அம்மாலாம் சொல்லுவாங்க. இந்த காவல்துறையை இன்னும் கடுமையா இவர் பயன்படுத்தலான்றதுல எனக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அதை இன்னும் கடுமைப்படுத்தலாம். எந்த விதங்கள்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆனா கடுமையாக்குங்கன்னு உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் வெளியில எல்லாரும் புலம்புற மாதிரி நம்மளும் சொல்றோம். முரட்டுத்தனமா ஒரு இடத்துக்கு விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ பழக்கத்துல விடுறதுக்கோ கொஞ்சம் பயப்படணும். ஆனா அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க இதையே குலத்தொழிலா செய்யறவங்க பல பேர். நான் சொல்ற குலம்ன்றது குலம் இனமா சொல்லல. இதை நம்பி, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 1-2 இளைஞர்கள்லாம் தெரியும். பள்ளிக்கும் போகல, 8வதுலயே அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பையனை படிக்க வைக்குது. ஒரு ரொம்ப பின்தங்கின வட்டத்துல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவன் 8ஆம் வகுப்புல இருந்தே இதோ நான் சொல்றது அவன் சின்ன வயசுல இருந்து 10-11 வயசுல இருந்து அடிச்சிட்டு இருக்கிறான். போன ஆட்சி யாருந்து ஜெயலலிதா ஆட்சியில இருந்து படிப்பும் சரியா வரல, விட்டுட்டு போனான். அப்போ இவனை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, முதல்ல அவங்கள அந்த பழக்கத்துக்கு பழக்கப்படுத்துறாங்க. பிறகு அவனை வச்சு இதை போய் அங்க கொடுறா அப்படின்னு கொடுத்தா 500 ரூபா 1000 ரூபா. இப்ப எந்த வேலைக்கும் போக அவன் யோசிக்கிறான். ஏன்னா வேலைக்கு போனா வாரத்துக்கு 1000 ரூபா கிடைக்குது, 1500 ரூபா கிடைக்குது. இது ஒரு நாள் ஒரு பட்டணத்தை போய் கொடுத்தா 500-1000 கிடைக்கும் பொழுது அவன் இதுல ருசி கண்டுறான்ல.
அவன் இந்த வேலையில இறங்குறான். இது போலீஸோட கவனத்துக்கு எல்லா விஷயங்களும் வரும்னு அர்த்தம் இல்லை. சின்ன பசங்களாக சாதாரணமா நடந்துட்டு இருக்காங்க. ஒரு சைக்கிள் அப்படியே போறான், போய் ஒரு பொட்டலத்தை கொடுத்துட்டு வரான், கையில 1000 ரூபாயோட திரும்பி வரான். இப்படி 4-5 தடவை மாசத்துக்கு பண்ணா அவன் போதையிலையும் அவனையும் அதையும் போட்டுக்கிட்டு காசையும் செலவழிச்சுட்டு இருக்கலாமே. இதை ஒரு அரசாங்கமோ சட்டமோ காவல்துறையோ மட்டும் மாத்திர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பழக்கம் இதுக்கு இப்போ இந்த வர இது ரொம்ப அதிகமா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது இந்த அரசினுடைய வெறும் குற்றமா மட்டும் நான் பார்க்கல, அதுவும் ஒரு காரணமா நிச்சயமா நம்ம வச்சுக்குவோம். அப்பதான் இவங்க அதை கடுமையா ஆக்குவாங்க. நம்ம அதை விட்டுறக்கூடாது. சமூக வலைதளத்துல இத மாதிரியான பெரிய அறிவாள் எடுத்து கத்தி எடுத்துட்டு ஒருத்தன் கேக் வெட்டினான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. அதான் முதல் கேஸ். அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணான். என்னடா பர்த்டே கேட்க போய் அருவாளை வச்சு வெட்டுறீங்கன்னு அன்னைக்கு ஆச்சரியப்பட்டோம்ல. இன்னைக்கு வாரத்துக்கு ஒருத்தன் மாட்டிட்டு இருக்கான்ல. இப்ப இது எங்க இதுக்கும் அரசுக்கு என்ன தொடர்பு? அவன் முதல்ல ஆளே கைது பண்ணப்பட்டான். ஒரு ஃபேஷன் ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல பரவுது இல்ல, அதை எல்லாரும் ஃபேசினேட் ஆகுறான். போதையோட நிக்கிறவனை பாக்குறான், நிக்கிறான். அந்த ஊர்ல இருக்கவங்க 3 பேர் அடிச்சா ஒருத்தன் விலகி போனா டேய் வாடான்னு சொல்லி எடுத்தா அவனும் அதுக்கு. இந்த சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய காரணம். இங்க ரீல்ஸ் என்ற பேர்ல நடக்கிற அட்டகாசம் இருக்குது இல்ல, உங்களுக்கு புகழும் வருது பணமும் வருதுன்னும் போது தவறான புது புது கோட்பாடுகளை உருவாக்கி இப்படி பண்ண நினைக்கிறாங்க. இதெல்லாமும் ஒரு காரணம். growth of technology, this spread of the social media, இதெல்லாம் காரணம் போதை மருந்து பழகிறதுக்கு. வீட்டுல அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அப்பா அம்மாவுக்கு பல பேரு நான் போய் புகார் கொடுத்த ஒரு வீட்டுல என் மேல வருத்தப்பட்டாங்க. என் பிள்ளைய பத்தி என்கிட்டயே சொல்றான் இவன் அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க. அவங்க பிள்ளை பையன் அவ்வளோ அடிமைப்பட்டு போய் அதில் கிடக்குறான். இப்படி பெற்றோர் இருந்தால் பிள்ளை இப்படி தான் போவாங்க. ஓகே சார், நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் அடுத்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி. ஒரு இசையமைப்பாளராகவும் இருக்கீங்க அப்படின்றதுனால உங்கள்கிட்ட கேட்குறது ரொம்ப நியாயமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீல்ஸில் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்காக அவங்க போடுற சில கானா பாடல்கள் மீது கடுமையான விமர்சனம் அப்படின்றது வருது. கானா பாட்டில் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரவுடிசத்தை இது பண்ணுற மாதிரியான ஒரு லிரிக்ஸ் அதில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்த கானா பாடுற ஒட்டுமொத்த கலைஞர்களையும் சேர்த்து அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், சேர்த்து அவங்கள தாக்குறதா இருக்கட்டும். பாரஞ்சத்தி பண்மையில மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கான்சர்ட்டையும் பண்ணியிருந்தார். அதுலேயுமே சொன்னாங்க இந்த மாதிரியான மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானா பாடல்கள் மூலமா ரவுடிசத்தை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது சமூக வலைதளங்களில் பரவலாக வைக்கப்படுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ நம்ம புகழ்பெற்ற பாடகர் அறிவு இருக்காரு. அறிவோட பாடல் ஏதாவது தவறான ஒரு வரி காட்டுங்க, அவன் திருந்தணும். அந்த மாதிரி பாடல்களை நம்ம ஆதரிக்க மாட்டோம். ஆனா அந்த வயசு பையன் இந்த விஜய் ரசிக்கிற மாதிரியான கூட்டம் அந்த பாட்டுல கவரப்படுவான்ல, அதுல அவனுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இருந்தா அதை ஒரு 10,000 பேர் கேட்பான், கெடத்தான் செய்வான். அந்த மாதிரி பாடுறவங்களை நம்ம வன்மையா எதிர்க்கணும், கண்டிக்கணும். நம்ம பாரஞ்சித் அந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிப்பாடுற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. நிச்சயமா அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கலைஞர்களை ஒருவேளை அவர் தெரியாம அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க விட்டிருந்தாலும் அவரோ அவரை சேர்ந்த குழுக்களோ ஆதரவு அமைப்பாளர்களோ இந்த மாதிரி பாடகர்களை தவிர்க்கணும், எதிர்க்கணும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். அவங்கள ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி போடாத, நீ போடுறது வேற என்ன, ஒரு ஜாலியா பாட்டுக்குன்னு போடுறான், ஆனா இதை நம்பி இளைஞன் செல்லவன் தவறான வழிக்கு போக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி அவங்களை எல்லாம் நான் மாத்தணும். இப்ப நான் பார்த்தேன் ஒரு அண்மையில ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு கானா பாடகர் பெரிய அறிவிப்பு வெளியிட்டாரு. இனிமே அந்த மாதிரி பாடல்கள் நான் என் வாயிலிருந்து வராது, பாடவும் மாட்டேன், எழுத மாட்டேன்னு சொல்லி ஒரு கானா பாடகர் கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். இது ஒரு செல்ஃப் அவேர்னஸ், ரியலைசேஷன். அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துட்டு நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனா யார் பண்ணாலும் தப்பு தான். இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, ஜனநாயகன் படத்தோட வெளியீடு சம்பந்தமா மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ யாரு இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. ஆனா எங்கள் தலைவர் நடிக்கிற இந்த படத்தை, அதுவும் கடைசி படத்தை நீங்க வெளியிடாம தடுக்கிறீங்க, இது பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பண்ற ஒரு சதி அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா தரப்புல இருந்தோ நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தரப்புல இருந்தோ வைக்கப்படுது. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? சரி, தலைவர் தானே, ஒரு பிரச்சனைனா குரல் எழுப்ப வேண்டியது முதல்ல தலைவன் தானே. ஏன் இது வரைக்கும் விஜய் பேசல? எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது என்ன ஒரு குரூரமான மனம், எவ்வளவு தவறு அது. ஏன்னா இவர் என்னைக்குமே மற்றவங்களுக்கும் பேசினது இல்லை. பெரிய தலைவர்னு இன்னைக்கு நிக்கிறாருல்ல, சூர்யாவோட படத்துக்கெல்லாம் அவ்வளவு பிரச்சனை வந்து போய் என்னைக்கா குரல் எழுப்பினார் ஒரு நடிகரா? நீங்க அரசியலுக்கு வர்ற எண்ணம் இருக்குன்னு இப்ப சொல்றீங்களா, 5 ஆண்டுக்கு மேல 10 ஆண்டுக்கு மேல எனக்கு எண்ணம் இருந்ததுன்னு. அப்ப ஏன் இதுக்கெல்லாம் நீங்க இது வரைக்கும் குரல் எழுப்பல? விஜய் இது வரைக்கும் அவருடைய பேச்சு, உடல் மொழி, செயல்பாட்டை வச்சு நான் சொல்றேன், விஜய் ஒரு கோழை, மன உறுதி, தெளிவோ வலிமை இல்லாதவர். ஏன் இப்ப வரைக்கும் இதை நான் எதிர்த்து நிற்பேன், போராடுவேன். நீங்க எல்லாம் என் பின்னாடி நிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா இது சரின்னு நினைச்சா வாங்க, ஆனா நான் தனி மனிதனா போராடுவேன். ஏன்னா இது ஒரு கலைக்கு மேல கூட எடுக்கப்படுகிற தாக்கு, ஒரு கலை படைப்பு மேல. இன்னைக்கு எனக்கு நடக்கிறது நாளைக்கு இன்னொரு நடிகனுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்ட பிறகு பேசணுமா இல்லையா, குரல் எழுப்பணுமா இல்லையா? ரொம்ப தொடநடுங்கி இவர் பயம், யாரையும் பகைச்சிக்க கூடாது.
ஆனா திமுக திட்ட சொல்றதுனால அதை மட்டும் உத்தமமா பண்ணிட்டு இருக்காருல்ல. அப்ப அது வந்து மனசுல இருந்து ஒரு அரசியல் சார்ந்த கருத்தா வர திட்டு இல்லையே, அது ஒரு ஏவல அளிக்க இடப்பட்ட ஏவலா தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சொந்த பிரச்சனைக்கே போராடாதவன் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு வருவான்னு பண்ண கேட்க முடியும்ல. எனக்கு நீங்க விடை சொல்லணும்ல. ரொம்ப அவர் தவறாக கையாளுறாரு. தாவை கலந்து இது வரைக்கும் என்ன அறிவிப்பு வந்தது? பட்டும் படாம ஒண்ணு பூசி ஒரு 4 வரி ஒண்ணு விட்டாங்களே, அதுவா? ஏன் தணிக்கை சான்றிதழ் தான் இந்த சென்சார் போர்டை பத்தி, இந்த தணிக்கை வாரியத்தை பற்றியோ இல்ல அந்த தகவல் ஒளிபரப்பு துறையை பற்றியோ அந்த அமைச்சர் எல் முருகனுக்கு நான் ஒரு இது எழுத போறேன், அவர் கீழே இருக்கிறதான்னு சொல்லி யார் பேரையுமோ அமைப்பையுமோ எதையுமே சொல்ல துணிவில்லாத இவங்க எப்படி மக்கள் பிரச்சனையை வந்து சமாளிப்பாங்க? ரசிகர்கள் கொந்தளிக்கிறான். அவனுக்கு வேண்டியது படம் தான். அவனா பெரிய கொள்கையா கோட்பாடா? அவன் தான் சொல்றானே, கட் அவுட் வச்சிருப்பான், படம் போர்டில் எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்கிறான். இந்த பையனுக்கு அறிவுரை சொல்லவாது வாயை திறக்கணும்ல தம்பி. இது வந்து ஒரு அமைப்புக்கும் ஒரு துறைக்கும் இருக்கிற பிரச்சனை. இதை நாங்க ஏதாவது சொல்லணும் இல்ல பொறுப்பா, அந்த மாதிரி தவறா பேசாதீங்க. அரசியல் படுத்தலன்னு சொல்றோம்னு கேட்டீங்கல்ல. அரசியல் படுத்துறதுன்னா என்ன? இந்த சூழல்ல தப்பா பேசுறான்ல. இப்ப அந்த பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க சமூக ஊடகங்கள்ல. 10 இளைஞர்கள்ட்ட எடுக்கிறாங்க. நீங்களே ஷேர் பண்ணிருந்தீங்களா சார்? அதான் நமக்கு வந்து தாங்க முடியாம ஷேர் பண்றாங்க கோவத்துல. எப்படி பசங்களை தயார் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருக்கேப்பா இப்படி. விஜய் மேலதான் அவ்வளவு ஆத்திரமும் வருது. தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்காரு. எப்படி பேச விட்டுட்டு இருக்காரு? என்ன ஒரு படம் சென்சார் ஆகலன்னா அதான் அவன் பிரச்சனையா? அவன் என்னைக்கு படம் வருதோ போய் பார்க்க போறான். அவனுக்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு ஒருத்தம் பாத்தீங்கல்ல, பொங்கல் காசு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 3000 ரூபாய்க்கு போய் டிக்கெட் வாங்கினா இப்போ ஷோ கேன்சலா போச்சு. ஒரு 1000 ரூபாயா திரும்ப கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்கறான். ஒரு இளைஞன் என்ன அசிங்கம் அதெல்லாம்? அவ்வளவுக்கு இவர் தானே பொறுப்பு, இவர் தானே பதில் சொல்லணும். வீட்டுல அமைதியா உட்காந்துருப்பாரு பங்களாக்குள்ள. பொதுமக்கள்லாம் ஒருத்தன் முட்டிக்கிட்டு போராடணுமா? அவன் திமுகவை திட்டுறான் பாவம். அவனுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவர் மேடல திட்டுறாருல, அவனும் போய் திட்டுறான். இதுதான் அரசியல் படுத்துறது. அறிவை தாண்டி அவர்களை மூர்க்கத்தனமாக உணர்வுபூர்வமாக சிந்திக்க வைக்கிறது தான் அரசியல் படுத்தாமை. ஏன் இந்த மற்ற கழகங்கள்ல இருக்கவங்களும் கட்சிகள்ல இருக்கவங்களும் பொறுப்பாக அரசியல் சார்ந்து கோவப்படுறாங்க, பேசுறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சமூகமும் தெரியும், மக்களும் தெரியும், பிரச்சனைகளில் கொஞ்சமாவது மேலோட்டமாகவாது தெரியும். இவருக்கு தலைவருக்கே ஒன்றும் தெரியாதுன்றதுனால தான் நம்ம வருத்தப்படுறோம். ஓகே சார். இந்த படத்துல வந்து மத்திய மாநில அரசுகளை கடுமையா கேள்வி கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸான பல கொஸ்டின்ஸ் அப்படி ஓப்பனாவே கேட்டிருக்காரு. அதனாலதான் இந்த இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. எல்லா படங்களையும் கதாநாயகன் கேட்கறது தானே. எம்ஜிஆர் 1960 அதானே பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட படங்கள்லாம் அரசியல்ல அந்த மாதிரி கருத்துக்கள் தானே இருக்கும். அது இது ஒன்றும் புதுசு இல்லை. இவர் எல்லா படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்டியை பத்தி பேசினாரு. எந்தெந்த விஷயங்கள் சமூகத்துல ரைட்டர்ஸ், இவர் ஒன்றும் கேட்க போறது இல்லை, ரைட்டர்ஸ் பண்றது தான். அதை காரமா இவர் ஸ்டைல்ல கொஞ்சம் கொடுப்பாங்க, இவர் அவருக்கு அந்த மாதிரி பேசிக்குவார். அதான் ஒன்றும் தவறா பார்க்கல. எல்லா சமூகத்துக்கு பயன்படுகிற எல்லா கருத்துக்களையும் பேசுங்க. ஆனா நீங்க சினிமாவில் பேசிட்டு ஒளிஞ்சுக்காதீங்க. நிஜமா நீங்க அவங்க வந்து கொஞ்சம் வீரனா, உண்மையான ஒரு அரசியல் ஆண்மகனாக, ஒரு மேன்லினஸ், அந்த அதை எதோ சொல்றோம்னா மன வலிமையை சொல்றேன். தட்ஸ் வாட் ஐ மீன். அதோட வந்து நீங்க விமர்சிங்க. இது இப்படி இருக்கு, இவங்க செய்யற தவறு, நான் இந்த விஷயத்தை இப்படி சரியா பண்ணுவேன்னு சொல்லி புரிய வைங்க. 10 வருஷம் இப்படி வேலை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க தன்னால முதல்வர் ஆவீங்கன்ற. ஆனா ரசிகர்கள் இந்த கோபம் இருக்கதானே சார் செய்யும். அவருங்க பார்த்து ரசிச்ச நடிகருடைய கடைசி திரைப்படம், இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவர் நடிக்கவே மாட்டாருன்னு சொல்லும் போது அந்த படத்தையும் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த ரசிகர்களுக்கு நார்மலா ஒரு கோபம் இருக்கதானே சார் செய்யும். கடைசி திரைப்படம் நான் நம்பல. இன்னைக்கு ஏதோ தேர்தலுக்காக அப்படி சொல்றாரு. ஒரு 4-5 சீட் வின் பண்ணுவாருன்னு வைங்களா. இன்னைக்கு இருக்க நிலவரப்படி கூட்டணின்னா அது கதை வேற. இப்ப இருக்க வரைக்கும் முக்கோணமா இருக்கு இல்லையா? திமுக அணி ஒரு பக்கம், அதிமுக பாஜக அணி ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம். அந்த அடிப்படையில ஒரு 5 சீட்டு என்னமோ 10 சீட்டு கூட வெல்வாருன்னு வச்சுக்காங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணுவார்? சட்டமன்றத்துக்குள்ள இருக்க போய் சட்டமன்றத்தில் ஏதாவது கேட்க தெரியுமா? அவருக்கு பேச தெரியுமா? மக்கள் பிரச்சனை ஏதாவது தெரியுமா? நிர்வாகம் தெரியுமா? அதிகாரம்னா என்னன்னு தெரியுமா? ஆட்சின்னா என்னன்னு தெரியுமா? இன்னும் மக்களே புரிஞ்சுக்க முடியாதவர் இருக்காரு. இப்ப நானும் இப்ப நீங்க போட்டுக்க சட்டையோட விலை ஓரளவு என்னால் தோராயமா என்னால் சொல்ல முடியல. நான் போட்டுக்க சட்டை உங்களால் சொல்ல முடியல. ஒரு பிராண்டட் ஜீன்ஸ் வாங்கினா என்ன விலையாகும், பிராண்ட் இல்லாத சாதாரண ஜீன்ஸ் வாங்கினா இதெல்லாம் அவருக்கு ஏதாவது தெரியுமா? மக்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குவான், ஐடியில் ஒர்க் பண்றவன், பிபியூல ஒர்க் பண்றவன், தினக்கூலி வாரக்கூலி வாங்குறவன், இந்த வேலைக்கு போறவன், இவ்வளவு படிச்சவனுக்கெல்லாம் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், அவனுக்கு மாசம் இஎம்ஐ எல்லாம் இவ்வளவு கட்ட வேண்டி வரும், ஃபியூவல் பைக்குக்கு இவ்வளவு போட வேண்டி வரும், இவ்வளவு அவனால் சேவ் பண்ண முடியும், அம்மா அப்பாவுக்கு கொடுக்க முடிஞ்சா அவனால் இவ்வளவு கொடுக்க முடியும், இவ்வளவு இந்த துணி மணி எல்லாம் அவனால் வாங்க முடியும், அந்த காசுல டிக்கெட் வேணாலும் இவ்வளவுதான் வாங்க முடியும்னா இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்குலாம் டிக்கெட் வைக்க விடுவாரா? ஆனால் அவர் கண்ட்ரோல் இல்லையே சார். இது வந்து அந்த திரையரங்க உரிமையாளர்கள் பண்றது தானே சார். அவர் கண்ட்ரோல். அதுக்கு ஒரு துணை போறாருல்ல, இவர் நடிச்ச படத்தை தானே. அந்த மாதிரி படம் இனிமே நான் வந்து என்னோட படத்தை
அப்படி விநியோகஸ்தர்கள் டிக்கெட் ரேட்டு கூட போடுவீங்கன்னா நான் என் படத்தையே உங்களுக்கு தரமாட்டேன், அதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும், எனக்கு டிரான்ஸ்பரண்டா உண்மையை சொல்லணும்ல. நீங்க இப்ப அரசியல் தலைவர்ல நடிகராக இருந்தப்ப எவ்வளவோ அட்டகாசம் அக்கிரமம் பண்ணீங்க. திரும்பவும் தேர்தலுக்கு ஒரு முதல்வராகிறோம் சொல்றவரோட படமும் 3000 ரூபாய்க்கு டிக்கெட் வைத்தா அப்போ உங்களுக்கும் இந்த கொள்ளையில பங்கு இருக்குது இல்ல? இந்த 3000 ரூபா தானே உங்களுக்கு சம்பள காசு இல்லையா? அப்ப நீங்க எப்படி நியாயத்தையும் ஊழலையும் லஞ்சத்தையும் பத்தி பேச முடியும்? தவறு. இவர் பண்றது எல்லாமே தவறு. இந்த பசங்களுக்கு என்னைக்கு அறிவு ஆனா ஒவ்வொரு படத்துலயுமே மக்களுடைய பிரச்சனையை ரொம்ப ஒன்றி பாக்குறாரு சார். நீங்க இப்போ மக்கள் பிரச்சனை எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க, எல்லா படத்துலயும் வசனம் எழுதுகிறவர்களுடைய வேலை. ஆனா இவர் தெரிஞ்சுதானே சார் பேசுறாரு இல்லையா? ஆமா, கை தட்டுறாங்கல்ல. இப்ப நமக்கே பிடிக்குது இல்ல, ஜிஎஸ்டியை எதிர்த்தப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த ஒரு விரல் புரட்சி வரும்போது நம்ம மகிழ்ந்தமா இல்லையா? ஏன்னா பீப்புள்ஸ் பவர் சொல்ற விஷயம்னு நம்ம பாசிட்டிவா பார்த்த நல்ல விஷயம் தானே. அது இந்த படத்துலயும் பண்ணட்டுங்கிற, அதனால ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா நடைமுறையில நீங்க ஏமாத்துறவரா இருக்கீங்களே, கொள்ளை அடிக்கிறீங்களே ஏழை பசங்கிட்ட இருந்து. 3000 ரூபாய்க்கு பொங்கல் காசு அம்மாட்ட கொடுத்துருந்தா இந்த பொங்கல் எப்படி இருக்கும்? என் மனைவி சொல்றாங்க நேத்து, அந்த 3000 ரூபான்றது சாதாரண விஷயம் இல்ல. நம்மலாம் ஒவ்வொரு விஷயமும் ஒரு 1000 ரூபாய் ஒரு பொருளை வாங்குறதுக்கோ ஏதோ ஒன்று செய்யறதுக்கோ இவ்வளவு யோசிக்கிறோம்ல. அப்ப இன்னும் சின்ன வறுமை கோட்டு கீழே அல்லது அந்த லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு 3000 ரூபான்றது பொங்கல் சமயத்துல எல்லா பிரச்சனையும் தீர்த்துருமே. பாதியை செலவழிச்சு பாதியை மற்ற விஷயங்களுக்கு கூட இவங்க செலவழிக்க முடியுமே. அப்படிப்பட்ட காசை போய் உன்னை பார்க்குற ஒரு சினிமா ஷோவுக்கு என்ன 2 நாள் கழிச்சு பார்த்தா அதே 150 ரூபா தானே. அவன் எவ்வளவு ஆசையில் போய் பார்க்கறான். அப்ப அவன் ஆசையை தூண்டி அதுல கொள்ளடிச்சு தானே நீ காசு எடுத்துட்டு பணம் என்னங்க பணம்னு நான் வந்து மேடையில பேசினார்ல, இவர் எவ்வளவு போலின்றது எனக்கெல்லாம் தெரியுது. இந்த பையன் ஏமாந்து போறானேன்ற ஆதங்கத்துலதான் நான் என் மேல எவ்வளவு கோவம் வந்தாலும் என்னையும் என் குடும்பத்தை அவன் திட்டினாலும் நான் ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, கொஞ்சமாவது நீ உணர மாட்டியா? இவரும் ஏமாத்துக்காரர் தான். இவரை மட்டும் சொல்லல, அரசியலில் இருக்கிற பெரும்பாலானவர்களும் இந்த மாதிரி திரைப்படத்துறையில இருக்கிற பெரும்பாலானவர்களும் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள் தான். அவங்க முதல்ல இதை எதிர்க்கணும். நியாயமான டிக்கெட் போடுங்க, அதுல என்ன வருதோ அதை எனக்கு சம்பளமா கொடுங்கன்னு சொன்னா நீ உண்மையாலுமே மக்கள் நேசன் வா அரசியலுக்குன்னு கூப்பிடுவேன். எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல போட்டுக்கிட்டு மேடையில வந்து பணம் என்னங்க பணம்னு சொன்னா ரொம்ப தப்புங்க. இவர் ஏமாத்துக்காரருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நன்றி இல்லையோ.